அடக்கப்படுறாங்க. அவர் அந்த மையத்துகளுக்கு இல்ல. ஊர்ல சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது, அதில எல்லாம் அவர் இல்ல. மாதம் முடிய கிடைக்கிற அந்த சம்பளத்துக்கு அதை அனுப்பி அனுப்பி இங்க காரியம் பார்க்கிறார். ஏதோ ஒரு காணிய வாங்கி ஒரு வீட்டை கட்டி ஒரு வர்த்தக நிலையம் அல்லது ஒரு கடையை கட்டி சின்ன ஒரு வாகனத்தையும் 10 வருஷத்துக்குள்ள சாதிச்சிட்டார். இப்ப ஊருக்கு திரும்பி வர்றார். எவ்வளவு காலத்துக்கு பிறகு? 10 வருஷங்களுக்கு பின்னால வர்றாரு. இவர் எப்படி வர்றார் தெரியுமா? தண்ட ஆயுளில் 10 ஆண்டுகளை கொடுத்துட்டு வர்றாரு. தண்ட ஆயுள் மட்டுமல்ல, மனைவியிட 10 ஆண்டுகளை கூட கொடுத்துட்டு வர்றாரு. இவர் வெளிநாட்டுக்கு போற நேரம் மனைவிக்கு வயது 25, இவர் வரும்போது 35. வந்தவுடனே திருப்ப மனைவிக்கு 25 ஆகாது, அவளுடைய 10 வருஷமும் போயிருச்சு. போற நேரம் கையில இருந்த குழந்தை, செல்லமாக பார்க்கிற 6 மாத குழந்தை 10 வருஷம் முடிச்சிட்டு வரும்போது அவனுக்கு 10.5 வயது. வந்தவுடன் அவன் மடியில ஏற ஆளல்ல. எல்லாத்திரையும் 10 வருஷத்தை கொடுத்துத்தான் ஒரு காணிய வீட்டை ஒரு கடையை வந்து பார்க்கிறாரு. வந்து இவர் என்ன செய்யறார்? அந்த வீட்டை ஆரம்பிக்கணும் அல்ல, அந்த ஓபனிங்குக்காக ஒரு விருந்து போட்டு குடும்பத்தை கூப்பிட்டு இருக்கிறார். எல்லோரும் வந்து சந்தோஷமாக விருந்து உண்டு கொண்டிருக்கிறாங்க. இவர் ஒரு தேவைக்காக வெளியே போயிட்டு திரும்பி வர்றாரு. வந்து பார்த்தா போனதை விட நிலைமை வித்தியாசமாக இருக்குது. அந்த கடை இடிந்து விழுந்திருக்குது. வாகனத்தில கடையும் இல்ல, வாகனமும் இல்ல. வீடு இடிந்து விழுந்திருக்குது. குடும்பத்திற மேல முழு வீடும், மனைவி பிள்ளைகள் எல்லாம் வஃபாத்தாகி இடிபாடுகளுக்குள்ளால ஜனாதாக்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. திடீரென்று வந்து இந்த காட்சியை கண்டவுடன் அந்த மனிதனின் உள்ளத்தில் வருகிற கவலையிட அளவு என்ன? 10 வருடம் குடும்பத்தின் காலத்தை செலவழித்து சிரமப்பட்டு கட்டிய இந்த வீடும் வாகனமும் ஒரே நேரத்தில் ரப்பு எடுத்துக்கொண்டானே, எவ்வளவு கவலைப்படுவான். அவன் இயலாமையில சொல்லுவான், நான் மட்டும் ஏன் மிஞ்சினேன், எனக்கும் சேர்த்து போயிருக்கலாமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில இடம்பெறக்கூடிய ஹதீஸ், ஒரு அசரு தொழுகையை நீங்க விட்டீங்கன்னா இவருக்கு வருகிறது போல கவலை வருமாம். ஒரு அசரு தொழுகையை விட்டீங்கன்னா, சுபஹை எல்லாம் சொல்லல, அசர சொன்னாங்க. மன் ஃபாதத்துஹு ஸலாத்துல் அஸ்ரி ஃபகஅன்னமா முத்திர அஹ்லுஹு வ மாலுஹு. யாருக்கு ஒரு அசரு தொழுகை தப்பி விடுமோ, தொழுகையை விடுறதுக்கு எவருடைய காரணம்? எந்த பெரிய மகானுக்கும் தொழுகையை விட முடியாது. எந்த காரணத்தையும் ஷரியத்தை ஏற்றுக்கொள்ளாது. யாருக்கு அசரு தொழுகை தப்பி விடுமோ அவரது குடும்பமும் செல்வங்களும் அழிக்கப்பட்டதை போல. நான் இதை மேலோட்டமாக மொழிபெயர்த்துட்டு போயிருந்தா இந்த உணர்வு உங்களுக்கு வந்திருக்காது. உதாரணம் சொன்ன பிறகு சொன்னதனால அந்த வருத்தம் கொஞ்சம் தெரியுது. இப்படி பட்டோலையில எத்தனை அசறுகள் இருக்கும். அப்ப சுபகுக்கு என்ன வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத வார்த்தையால சொல்லிட்டு இருக்கல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த நிலைமை உருவாகுச்சு. ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது போர் நடக்குது. உஹது போர். ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா கொலை செய்யப்படல, படுகொலை செய்யப்படுறாங்க. கண்களால பார்க்கிறதுக்கு இயலாத நிலைமை. சில ஹதீஸ்கள் இருக்குது தபரானில, ரசூலுல்லாஹ்வுக்கு 3 நாள் முகத்துல சிரிப்பே வரையாம். அது ஒரு இழப்பல்ல, வலதுகை உடைந்தது போல ஒரு நிலைமை. இருந்தாலும் அந்த நேரத்தில் படுகொலை செய்தவரையோ அவரை பின்னால இருந்து தூண்டினவர்களையோ ரசூலுல்லாஹ் லானத்து செய்யல, சாபமிடல. அதுக்கு அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 4 இன்னும் சிலரின் கருத்துப்படி ஹிஜ்ரி 5 மதீனாவிலே அகலி போர், ஹந்தக் யுத்தம் நடக்குது. அகலி போர் என்று ஏன் சொன்னது? 10,000 பேர் மதீனாவில் வந்து இறங்கிட்டார்கள். ஒரு அடியாக அடிச்சு இஸ்லாத்தை தொடச்சி போடுவோம். அதுதான் அகலி போர். அவர்களை ஆயுதத்தால எதிர்கொள்கிற சக்தி ரசூலுல்லாஹி சஹாபாக்களுக்கு இல்ல. குறைஞ்சபட்சம் ஊருக்குள்ள எதிரிகளை வரவிடாம பிரதான வழிகளில்
பெரும் கிடங்குகளை தோண்டினார்கள். அதுதான் அகழி என்ற பெயர் வந்துச்சு அதுக்கு. இந்த கிடங்குகளை தோண்டுகிற நேரத்தில் எதிரிகளோடு அவ்வப்போது மோதல்கள் வெடித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் கல்லுகளை வீசுறது, அம்புகளை வீசுறது. இப்படி ஒரு நாள் சண்டை போயிட்டே இருந்து மக்ரிப் நேரம் ஆகி போச்சு. அசரு தொழல. இதுவும் சஹீஹுல் புகாரில இருக்கு. நாங்கள் என்ன சொல்வோம்? சமாதானம் செய்து கொள்வோம். ரசூலுல்லாஹ் ஃபுட்பால் உதைபந்தாட்டம் விளையாட போய் அசர் மிஸ் ஆகல. வியாபாரத்தில் ஈடுபட்டதால் அல்ல, வயல்ல அறுவடை செய்ய போய் அல்ல, பிரயாணம் போய் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன பாதுகாக்கிறதுக்காக உயிர் கொடுக்கிற இடம், இதை விட பெரிய ஒரு இடம் இருக்கிறது. அசரு தவறி போகுது. சந்தோஷமாக காரணம் சொல்லிக் கொள்ளாம